أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தற்போது ராமர் கோயில் உருவாக்கப்பட்ட திறப்பு விழா செய்யப்பட்ட இந்த நேரத்தில் பல்வேறு யூடியூப் சேனல்களிலும் சாட்டிலைட் சேனல்களிலும் பேசப்பட்ட சில விஷயங்களை கேட்டபோது அதிர்ச்சிக்குள்ளானேன். பெரும்பாலானவர்கள், அதுவும் நம்ம சகோதரர்கள், நம்முடைய இந்த கருத்துக்களை உள்வாங்கி அதை எடுத்து பேசக்கூடிய நன்மக்கள் ஒரு விஷயத்தை தவறாக விளங்கி பதிவு செய்து கொண்டே இருந்தார்கள். என்னவென்று சொன்னால், மசூதி என்றால் அதன் அடியிலே ஏதேனும் ஒரு இறந்தவர் யாரேனும் அடக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பது நியதியாகும். அப்படி அடக்கம் செய்யப்பட்டிருந்தால்தான் அங்கே மசூதி கட்ட முடியும், மசூதி என்று அப்போதுதான் அது சொல்லப்படும் என்றெல்லாம் பல்வேறு வகைகளை பேசியதை கண்டோம். இந்த விஷயத்தை குறித்துத்தான் இங்கே இப்போது உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் இந்த வீடியோவை தயார் செய்கின்றோம். அருமை சகோதரர்களே, அவ்வப்போது ஏற்படக்கூடிய சமூக சூழல்கள் பலவற்றையும் உங்களோடு நான் விளக்கமாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இவற்றை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக தமிழ் முழக்கம் என்ற இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் சொல்லப்படக்கூடிய இந்த விவரங்களை நீங்கள் கேட்டுவிட்டு உங்களுடைய கருத்துக்களை அதில் அவசியம் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்தால்தான் அடுத்து நாம் இதை தொடரணுமா அல்லது வேறு ஏதேனும் செய்ய வேண்டுமா என்பது எங்களுக்கு தெரிய வரும். உற்சாகமாகவும் அப்போதுதான் இருக்கும். பார்க்குறீங்க, எல்லாம் பார்த்துருக்கமுன்னு போயிடுறாங்க சொன்னால் அது எப்படி ஒரு உற்சாகத்துக்கு வராது இல்லையா? எனவே கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ விஷயத்துக்கு வரணும் சொன்னால், கடந்த 10-15 தினங்களாக தொடர்ந்து இந்த ராமர் கோவில் பிரச்சனை சம்பந்தமாக பேசப்பட்ட எல்லா யூடியூப் சேனல்களும் நீங்கள் கண்டால், அதிகமான யூடியூப் சேனல்களில் பேசியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், பள்ளிவாசல் என்று சொன்னால் அதற்குள்ளே ஏதேனும் ஒரு பகுதியில் கீழே அல்லது பக்கத்தில் அல்லது முன்புறத்தில் அல்லது பின்புறத்தில் அல்லது வளாகத்தில் அல்லது மசூதிக்கு உள்ளே மஸ்ஜிதுடைய உள்புறத்தில் ஒரு மையத் அடக்கப்பட்டிருக்க வேண்டும், இறந்த எவரையாவது அங்கே அடக்கம் செய்திருக்க வேண்டும், செய்துவிட்டு தான் மேலே பள்ளிவாசல் கட்ட வேண்டும், அதுதான் முஸ்லிம்களுடைய மரபு என்ற ரீதியில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இது என்ன? இதை பேசக்கூடிய அனைத்து மக்களும் நம்மை ஆதரித்து பேசக்கூடிய நல்மக்கள்தான், மிகவும் அதிகமாக படித்த பெருமேதைகள்தான், நன்கு பலவற்றையும் விளங்கியவர்கள்தான். ஆனால் இவர்களின் இஸ்லாமிய புரிதல் ஏன் இப்படி அறியாமையில் இருக்கிறது? இவர்களே இஸ்லாத்தை தெரிந்து கொள்ளாமல் இதை இப்படியெல்லாம் சின்ன பின்னப்படுத்தி விட்டால் பாமர மக்களுக்கு என்ன தெரியும்? பெருமேதைகள், மிக பக்குவமான பெருமனிதர்கள், அவர்களுக்கெல்லாம் இது பற்றிய ஒரு புரிதல் வேண்டாமா? அவர்கள் இதை படிக்க வேண்டாமா? என்னுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், எவரெல்லாம் மிகுந்த அக்கறையோடு முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை அலசி பேசுவீர்களோ அவர்கள் இஸ்லாமியத்தை சற்றேனும் படித்து கொள்வது அவசியம். நீங்கள் அவசியம் படித்து கொள்ள வேண்டும். இன்று சர்வசாதாரணமாக திருக்குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகள், தப்சீர்கள், நாம் கூட வெளியிட்டிருக்கோம் தப்சீர் ஷாராவி, இன்னும் நபிமொழியுடைய விரிவுரைகள், விளக்கங்கள், தமிழ் மொழிபெயர்ப்புகள், வரலாறுகள் என சகலமும் கிடைக்கின்றதே. இதை வைத்து படித்து இந்த சமூகம் அதிகமானவற்றை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். இதுதான் எங்கள் கோரிக்கை. பேசக்கூடியவர்கள் சங்கி தரப்பினரோ இஸ்லாத்தை புரியாத எதிர்த்து பேசக்கூடியவர்களோ அல்ல. நம்மை ஆதரித்து நமக்காக குரல் கொடுக்கும் நல்ல மனிதர்களிடத்தான் தான் இந்த தவறு ஏற்படுகிறது. அதான் வேதனைக்குரிய விஷயம். அதனால தான் இதை முன்னாடி சொல்ல வரேன். அருமைக்குரியவர்களே, மஸ்ஜித் என்பது ஏக ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஏற்படுத்தப்படக்கூடிய வணங்கப்படும் இடம். அங்கே அல்லாஹ் தான் வணங்கப்பட வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்குவதற்கு இல்லை. அதனால்தான் பள்ளிவாசலுக்குள்ளே எந்த சாமி படங்களோ அல்லது உருவங்களோ அல்லது சிலைகளோ அல்லது சமாதிகளோ உள்ளே எதுவும் இருக்காது. நீங்கள் அவசியம் அருகில் இருக்கும் பள்ளிவாசல்கள் சென்று பார்க்க வேண்டும்.
இது வரைக்கும் பார்க்குறேன்னா எப்போ பார்க்குறது? பள்ளிவாசலில் எல்லோரும் வரலாம் என்று அழைக்கப்படுகிறதே. இங்கே சாதிய மாற்றங்களோ, இன்னார்தான் வர வேண்டும், இன்னார் வரக்கூடாது என்ற நிலைகளோ இல்லையே. எல்லோரும் வந்து பார்க்க வேண்டும். அங்கே அந்த கட்டிடத்தை தவிர வேறு எவ்விதமான அடையாளங்களோ அல்லது உருவாக்கங்களோ, இதுதான் இங்குதான் இந்த சாமி இருக்கிறது என்ற குறியீடுகளோ எதுவும் இருக்காது. எனவே பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வை வணங்குமிடம், அவ்வளவுதான். அதிலே கீழே தரையில் தலை வைத்து வணங்கப்படுகிறதே, அந்த வணக்கம்தான் முக்கியம். பூமி முழுமைக்கும் பூமி முழுமையும் அல்லாஹுக்குரியது. இந்த பூமியில் தரையில் தலையை கீழே வைத்து, இறைவா, என் உடம்பிலே பிரதானமானது என் தலை, அதை நான் உனக்கு முன் சார்த்தியிருக்கின்றேன் என்பதுதான் வணக்கம். இதை செய்வதற்கு அங்கே சடங்குகள், சம்பிரதாயங்கள், அடையாளங்கள், குறியீடுகள், சமாதிகள் எதுவும் இருக்க தேவையில்லை. இதுதான் இஸ்லாமிய மரபு. அப்படி எதையும் வைத்து செய்தால் அதை முஸ்லீம்கள் ஏற்க மாட்டார்கள். அது ஷிர்க், அதை செய்ய மாட்டாங்க. இப்போ இந்த செய்தி எப்படி வந்திருக்குது? ஒரு மசூதிக்குள்ளே ஒரு அடக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற செய்தி எப்படி வருகிறது என்று சொன்னால், இவர்களின் புரிதலில் சிறு வித்தியாசம். தர்கா என்ற ஒன்று இருக்கிறது, மஸ்ஜித் என்ற ஒன்று இருக்கிறது. தர்கா என்பது இஸ்லாத்தில் மிக மேன்மை கொண்டு வாழ்ந்த வழிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், அவர்கள் மரணித்த பின்பு அவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கும் இடம். அது அவர்களின் மன்னரை. அங்கே அவர்களுடைய அற்புதங்கள், அந்த வழிமார்களுடைய அற்புதங்கள், அங்கிருந்து அவர்களுக்கான அவர்கள் வாழ்ந்த இடம், அதனை தரிசிப்பதற்காக, ஜியாரத் செய்வதற்காக மக்கள் வந்து கூடும் இடம்தான் தர்கா. அங்கே ஒருவர் அடக்கப்பட்டிருப்பார். நீங்கள் அதைத்தான் விளங்கி சொல்லுகின்றீர்கள். அது பள்ளிவாசல் அல்ல, அது தர்கா. அந்த தர்காவில் ஜியாரத் செய்யப்படும் அந்த நல்ல மனிதர் அவுலியாவுடைய முன்பாக கூட எவரும் தலை வைத்து சஜிதா செய்ய மாட்டார்கள். அங்கு சஜிதா செய்வது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த முஸ்லீம் செய்வதில்லை. அங்கே சஜிதா என்பது கிடையாது. அல்லாஹுக்கு பள்ளிவாசலில் மட்டும்தான் சஜிதா செய்யப்படும். மஸ்ஜித் இருக்கக்கூடிய இடத்திலே எவ்விதமான இது போன்ற அடையாளங்கள் எதுவும் இருக்காது. தர்காவில் அங்கே வழிமார்கள் அடக்கப்பட்டிருப்பார்கள், அங்கே சஜிதா செய்யப்படாது. இந்த புரிதலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது மிக அவசியமான ஒன்று. இன்றைய நிலையிலே முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய சொற்பமான உங்களை போன்ற சிலர், நீங்கள்தான் எங்களுக்கு நன்றிக்குரிய மக்களாக நாங்கள் கருதும் நேரத்தில் உங்களுக்கே சில புரிதல்கள் இல்லை என்ற நிலை ஏற்படுமானால் அது விபரீதமானது. அதனால்தான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம், தயவு செய்து நீங்கள் இவற்றையெல்லாம் படித்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்றால் என்ன, அதன் மார்க்க விழுமியங்கள் என்ன, வணக்கம் என்றால் என்ன, அது எப்படி நிறைவேற்றப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் பள்ளிவாசல்களுக்கு சென்று பாருங்கள், தர்காவிற்கும் சென்று பாருங்கள். அங்குள்ள உண்மை நிலையை நீங்கள் நேரடியாக காட்சிகளாக அறிந்து கொள்ளலாம். அதுதான் அவசியமானது. எனக்கு கூட ஒரு அனுபவம் உண்டு. ஒரு திருமணம். அந்த திருமணத்திலே முஸ்லீம் அல்லாத பல சகோதரர்கள் வந்திருந்தார்கள். அரசியலில் இருப்பவர்கள், இன்னும் தொழில் வாரியாக உள்ளவர்கள் பலரும் அங்கே வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாம் இந்த பள்ளிவாசலுக்கு வந்தபோது என் நண்பர்கள் பலர் இருந்தார்கள். பள்ளிவாசலில் திருமணம் முடிந்த நேரத்திலே அங்கேயே அவர்களை எல்லாம் சந்தித்தோம். அப்போது சொன்னார்கள், பாய், இதான் பள்ளிவாசலா? இங்கே இருக்குமே, உள்ளே பார்க்கலாமா கேட்டாங்க. வாங்க உள்ளே பார்ப்போம். அழைச்சிட்டு போனோம். அழைச்சிட்டு போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் எல்லா இடத்தையும். அப்போது இமாம் நின்று தொட வைக்கக்கூடிய அந்த மெஹராப், இன்னும் அருகில் இருக்கும் மெம்பர், இதையெல்லாம் உத்து பார்த்த அவர்கள் இடத்துல கேள்வி கேட்டார்கள். பாய், இங்கே எதுவுமே சிலை எதுவும் இல்லையே, எப்படி நீங்கள் வணங்குறீங்க? கடவுள்னு எதை நீங்கள் வச்சு நீங்கள் வணங்குறீங்க? இந்த கேள்வியை என்னை கேட்டாங்க. நான் சொன்னோம், அன்பு சகோதரர்களே, கடவுளை நாங்கள் உருவத்தில் இங்கே வைத்து கொண்டிருக்கவில்லை. இஸ்லாம் அதை தடை செய்திருக்கிறது. அப்படியெல்லாம் இங்கே ஏதும் இல்லை. கடவுள் என்பது உருவத்தில் உட்பட்டவர் அல்ல, அதையெல்லாம் தாண்டியவர். நாங்கள் அல்லாஹை வணங்குகின்றோம். அல்லாஹ் ஒருவன் தான், அவன் ஏகன், அவனுக்கு உருவம் ஏதுமில்லை. அவனை எந்த உருவத்திலும் ஆக்கிவிட முடியாது. அவனை இந்த உலகத்தில் வாடும் எந்த மனிதர்களும் தன் கண்களால் பார்த்துவிடவும் முடியாது. எனவே அந்த இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவனை நினைவு கொண்டு அவனுக்கு நாங்கள் தொழுகின்றோம். இதற்கு எங்களுக்கு எவ்விதமான காட்சிகளும் தேவையில்லை. எனவே நாங்கள் இப்படி செய்வதில்லை. இதுதான் எங்கள் பள்ளிவாசல், இப்படித்தான் இங்கே தொழுகின்றோம் என்று சில செயல்களையும் செய்து காண்பித்தோம். அப்போது அவர்கள் சொன்னார்கள், பாரதியார் சொல்லுகின்றாரே,
திசையை பார்த்து தொழுவார்கள் என்று சொன்னார்களே, அப்படியானால் நீங்கள் மேற்கு திசையை நோக்கி தொழுகிறீர்களா? மேற்கு திசையை பார்த்து அதுதான் உங்களுடைய தொழுவதற்கான அடையாளமா என்று கேட்டார்கள். விஷயம் சரிதான், ஆனால் சொல்லும் முறை தவறு என்று அவருக்கு விளக்கம் சொன்னேன். பாரதியார் சொல்லும்போது திசை நோக்கி தொழுவார்கள் என்று சொல்கிறார். அந்த திசை நோக்கி தொழுதல் என்பது காபா என்ற இடம் இங்கிருந்து பார்த்தால் மேற்கில் இருக்கிறது, இன்னும் சில நாடுகளிலே கிழக்கில் இருக்கிறது, தெற்கு வடக்கு இன்னும் பல்வேறு முனைகளிலிருந்து அந்த பூமி பந்தின் பல்வேறு நிலைகளை எடுத்து பார்த்தால் அவரவருக்கும் ஒரு திசை இருக்கும். அந்த திசையில் காபா எங்கே எப்படி நோக்க வேண்டுமோ அப்படி நோக்குதல் என்பதுதான் திசை நோக்குதல். அது இஸ்லாத்தில் உண்டுதான். ஆனால் திசையை நோக்குதல் என்பது காபாவை நோக்கித்தானே ஒழிய இந்த திசையை நோக்கி தொழுதால் இந்த திசையில் இறைவன் இருப்பார் என்ற எண்ணத்தில் அல்ல. நாங்கள் அங்கே விளக்கம் சொன்னோம். எனவே அருமைக்குரியவர்களே, என் சகோதரர்களே, நம்முடைய மாற்று சொந்தங்களுக்கு இவற்றையெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், அவர்களிடத்திலே எடுத்து பேசுங்கள். யூடியூப்களில் பாருங்கள், யாரெல்லாம் இப்படி குரல் கொடுத்துருக்காங்களோ அவர்களுக்கு இனிமையான முறையில் நல்ல முறையில் எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் இப்படி சொல்லியிருந்தீர்கள், நான் கண்டேன், விஷயம் அப்படி அல்ல, இதுதான் சரியானது என்று அவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். இல்லை என்றால் இந்த வீடியோ அப்படி ஷேர் பண்ணி அவங்கள்ட்ட கொடுங்க. அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால் அடுத்தடுத்து அவர்களின் பேச்சிலே இது மிளிரும், இந்த உண்மை வெளிப்படும். உண்மையை வெளிப்படுத்தி பேசுவது தான் ஆரோக்கியமானது. எனவே அதற்கான சுட்டிக்காட்டலை கொண்டு வரத்தான் நான் இந்த வீடியோவின் மூலமாக இந்த விஷயங்களை முன்னெடுத்து வைத்திருக்கின்றேன். இஸ்லாம் என்பது அல்லாஹ்வை வணங்க கோரும் மார்க்கம். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சட்டம் இயற்றியிருக்கக்கூடிய மார்க்கம். இந்த வணக்கம், இந்த மார்க்கத்தை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தி கொடுத்த, அல்லாஹ்விடமிருந்து கொண்டு வந்து கொடுத்த முஹம்மதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த வணக்கம் கிடையாது. நாங்கள் பெரிதும் போட்டுகின்ற வழிமார்கள், முன்னோர்கள், நாதாக்கள், இன்னும் வலமாக்கள், இமாம்கள் எவரையும் யாரும் வணங்குவதில்லை. மாறாக அல்லாஹ் மட்டுமே வணங்கப்பட வேண்டும். அதுதான் அது பள்ளிவாசல் சென்று வணங்குவோம். பள்ளிவாசல் என்பது இறைவனை வணங்கப்படக்கூடிய இடம். அங்கே அடியிலே எவரும் புதைக்கப்பட்டு வைத்திருக்கவும் இல்லை, எவரையோ புதைத்து வைத்துவிட்டு அதன் மேல் மசூதி கட்டப்பட்டிருக்கவும் இல்லை. எந்த கோயிலை இடித்துவிட்டு பள்ளிவாசல் கட்டுவதும் சரியில்லை, அப்படியும் செய்யப்படாது. பிறருடைய சொத்திலே அபகரித்து ஒரு சொத்தை வைத்துக்கொண்டு அங்கும் பள்ளிவாசல் கட்டப்படாது. மாறாக மஸ்ஜித் என்பதற்குரிய நியதிகள், மாண்புகள், ஒழுக்கங்கள், சட்ட விதிகள் நிறைய இருக்கின்றன. அவற்றையெல்லாம் கொண்டு வந்துதான் ஒரு பள்ளிவாசல் நிர்மாணிக்க முடியுமே தவிர எவருடைய இறந்து போன அடக்கத்தலத்தின் மீது பள்ளிவாசல் கட்டுதல் என்பது தவறான ஒரு விஷயம். அதை சுட்டி காட்டுதலே எங்கள் நோக்கமாகும். புரிந்து செயல்பட எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹிதாயத்தினும் நேர்வழியை தருவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு